பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த இடம் நல்ல அழகா தெரியுதா? பாறைகளா இருக்குதுல்ல? இது கர்மேல் மலை. கர்மேல் மலையில் இருந்து கொண்டு உங்களோடு பேசுகிறேன். எலியா ஜெபித்த இடம், அக்னியை கொண்டு வந்த இடம், ஜனங்கள் திரளாய் மனம் திரும்பின ஒரு இடம். கர்மேல் என்றால் தேவனுடைய திராட்சை தோட்டம் என்பதாக அர்த்தம். அந்த மலையில் இருந்து கொண்டுதான் உங்களோட நான் பேசுகிறேன். இன்றைக்கு என்ன ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி அவன் இழந்து போனதையில 2 மடங்காய் திரும்ப கொடுத்தார். சிறையிருப்பு மாறுது. நம்ம வாழ்க்கையில பல சிறையிருப்பு, வியாதி, கடன் பிரச்சனை, ஒரு பயம், கலக்கம், தடைகள், பல சிறையிருப்புகளை நம்ம சந்தித்து சோர்ந்து போகிறோம். ஜெபிச்சு பார்க்குற ஒன்று நடக்க மாட்டேங்குது, உபவாசித்து பார்க்குற ஒன்று நடக்க மாட்டேங்குது, சிறையிருப்பை மாற மாட்டேங்குது, எவ்வளோ காலம் ஜெபிப்பதுன்னு சோர்ந்து போயிடும். அப்படி சோர்ந்து போனீங்களா? ஏதோ ஒரு சிறையிருப்பு உங்களை கலங்க பண்ணி கொண்டே இருக்குதா? என்ன பண்ணன்னு தெரியலன்னு கலங்குறீங்களா? யோபு சிறையிருப்புல இருந்தார். வியாதி, நிந்தை, இழப்பு, அவமானம். கர்த்தர் அதை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வதித்தாராம். அதுக்கு என்ன காரணம்? அவர் சிறையிருப்புல வேதனையில கஷ்டத்தில் இருக்கும்போதே சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். யார் இந்த சிநேகிதர்கள்? தேவனை துக்கப்படுத்தினவங்க, ஆண்டவரை வேதனைப்படுத்தினவங்க. அவங்கள மன்னித்து ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கிறாரு. இவருடைய சிறையிருப்பு மாறிட்டு நீங்க கூட உங்களுக்காக ஜெபித்து 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 சோர்ந்து போயிட்டீங்களா? தேசத்துக்காக ஜெபிங்க, மற்ற ஜனங்களுக்காக ஜெபிங்க. பாவத்துல சாபத்துல அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும், மீட்கப்படணும்னு ஜெபிங்க. எங்க தேசத்துல எழுப்புதல் வரணும், தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், மக்கள் எல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னு ஜெபிங்க. மதுபானத்துக்கும் போதை வசுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற வாலிபர்கள் எத்தனை பாரம் எடுத்து ஜெபிங்க. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், விடுவிக்கப்படணும், ஆண்டவரே ஒரு மாற்றம் வரணும்னு ஜெபிங்க. நீங்க மற்றவருடைய விடுதலைக்காக ஜெபித்து அவங்களுடைய சிறையிருப்ப மாறிவிடும். ஜெபிக்கிறீங்களா? இப்பவே ஜெபிக்கிறீங்களா? கூட வேலை பார்க்கறவங்க, உங்க கிராமத்தில் உள்ளவங்க, பட்டணத்தில் உள்ளவங்க, தெரிந்தவங்களை எத்தனை பேர் மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறாங்கல்ல, பாவத்துக்கு அடிமையா இருந்த குடும்பம் எல்லாம் பாதிக்கப்படுதில்லை? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் எனக்காகவே இதுவரை ஜெபித்தேன், இப்ப நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களுடைய கிராமம், எங்களுடைய பட்டணம், என் கூட வேலை பார்க்கறவங்க, ஆண்டவரே, பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற என் ஜனம், அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க, விடுதலை கொடுங்க. அந்த பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதிங்க. என் தேசத்துல இந்த பாவ சாபெல்லாம் ஒளிந்து ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.